Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 55 part 4. ஓபன் பண்ணா நம்ம டீமன் ஸ்லேயர் சீரிஸோட மெயின் வில்லன் இருக்கானே கிபுட்சுஜி முசன் அவனோட பிளாஷ்பேக்கை இப்பதான் ஓபன் பண்றான். இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப பேக்ல போறான்ல, சரி போவான், அப்பதான் அந்த காவாலி பையில பத்தி தெரியும். அந்த ஏரா பாத்தீங்கன்னா ஹேன் ஏரா அப்படிம்பாங்க. அந்த டைம்ல கிபுட்சுஜி முசன் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான மனுஷன் தான். என்ன அவனுக்கு உடம்புல ஒரு பஞ்சாயத்து. அந்த பிரச்சனையால 20 வயசுக்கு முன்னாடியே செத்துருவாங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. பட் அதுக்காக டாக்டர்ஸ் அவனை அப்படியே விடல. அதை சரி பண்றதுக்காக மருந்து தாறுமாறா கிரியேட் பண்ணாங்க. பட் அந்த டாக்டர் எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் எதுவுமே வேலைக்கான மாதிரி தெரியல. வியாதியோட சிம்டம்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமா தான் ஆன மாதிரி இருக்கே தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி இல்ல. ஒரு நாள் இந்த மாதிரி தான் மெடிசனை சாப்பிட்டு நல்லா படுத்திருக்கும் போது அந்த முசன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வெறுப்பாயி ஒட்டுமொத்த மனுஷங்களையே கொன்றணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா சாபம் விட்டுட்டு இருந்தான். ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா வாழ்றான் இல்லைன்னு அவனுக்கு பொறாம. அதுக்கப்புறம் கிறுக்குப்பாய் என்ன பண்ணிட்டான், கடைசியா கொடுத்த மருந்தும் வேலை செய்யலையேன்னு கடுப்பாயி நேரா கத்தி எடுத்துட்டு போனவே டாக்டர் மண்டையில ஒரே போடா போட்டு அவரை போட்டு தள்ளிட்டான். நீ சாகருக்கு தாண்டா லாக்கி, உன் மருந்து ஒண்ணுத்துக்குமே வேலைக்கு ஆகல, டெர்ட்டி டாக்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து வேலையே செஞ்சிருக்குது. இப்படி ஒரு ட்விஸ்ட் அவனும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைய கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டான். ஏகப்பட்ட எனர்ஜி, பிசிக்கும் பாத்தீங்கன்னா தாறுமாறா டெவலப் ஆயிருக்குது. எப்படி வேணாலும் அவனோட பாடியை மாத்திக்கலாம், அப்படி ஒரு பவர். பட் அதுல ஒரே ஒரு பஞ்சாயத்து, அந்த சன்லைட். அதுல அவனால வாக் பண்ண முடியாது. தப்பி தவறி அதுல போய் சிக்கனானா கண்ணா பின்னான்னு எரிஞ்சு போயிருவான். சரி பஞ்சாயத்து அதோட முடிஞ்சதா? இல்ல, மனுஷங்களோட சதையையும் ரத்தத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சான். ஏன்னா அதை பார்க்கும் போது அவனுக்கு எச்சு ஊறுது. டீமனா மாறிட்டானே. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணானா இவனை யாராச்சும் சும்மா விடுவாங்களா? மாட்டாங்க. இவனை போட்டு தரலான்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் முடிவு பண்ணாங்க. டேய் கர்ஸ்ட் டீமன், இந்த கேபிட்டலோட அமைதியை நீ கெடுத்துட்ட, உன்னை நாங்க கொல்லாம விட மாட்டோம்னு சொல்லுவானுங்க. அப்பவே ஆளு பாத்தீங்கன்னா ரத்த கலரியோட படு பயங்கரமா நின்னுட்டு இருப்பான். அந்த டைம் அவனை நோக்கி ஏகப்பட்ட அம்ப வச்சு அடிப்பாங்க. ஜஸ்ட் ஒரே தட்டு எல்லா அம்பையுமே தெறிக்க விட்டுருவான். அது மட்டும் இல்லாம அத்தனை பேர்த்தையும் கண்ணை மூடி முளைக்கிறதுக்குள்ள காலி பண்ணிடுவான். அந்த அளவுக்கு அவனோட பவர் தாறுமாறா டெவலப் ஆயிருக்குது. அவனுக்கு என்ன புரியலன்னா இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவனால நைட் டைம்ல மட்டும்தான் பண்ண முடியும், பகல்ல எதுவும் பண்ண முடியாது. இதனால அவனோட வெறுப்பு தான் அதிகமாச்சு. அப்பதான் அவன் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணான். அதாவது என்ன பண்ணா சன்லைட்ல இவன் போகும்போது இவனோட பாடிக்கு எதுவும் ஆகாம இருக்கும் அப்படின்ட்டு டாக்டர் இவனுக்கு கொடுத்த மருந்து எல்லாத்தையுமே எக்ஸாமைன் பண்ணி பார்க்கும்போது ப்ளூ ஸ்பைடர் லில்லியை உருவாக்கணும்னு கண்டுபிடிச்சான். ஆனா அந்த மெடிசனை எப்படி பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. அவசரப்பட்டு கொண்டு அவனுக்கே ஆப்ப வச்சுக்கிட்டான். அந்த பிளான்ட்டே பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்பைடர் மாதிரியே அந்த லில்லிஸ் எல்லாம் இருக்கும். ஆனா என்ன அவனுக்கு ஒரு குழப்பம்னா, அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லிங்கிறது அதுவா பூக்குமா இல்ல அதை கல்டிவேட் பண்ணுவாங்களா, அதை எப்படி உருவாக்குவாங்க இல்ல வளர வைப்பாங்களா அப்படி இப்படின்னு எதுவுமே தெரியல. அது எப்படி பண்ணணும்னு அவன் கொன்னானே அந்த டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்குதான் பெரியவங்க எல்லா விஷயத்திலயும் பொறுமையா இருக்கணும், அவசரம் கொடுக்க வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவனும் என்ன பண்ணிட்டான், ஜப்பான் மொத்தமும் தேடி பார்த்துட்டான், எங்கேயுமே கிடைக்கல. இவன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும், ப்ளூ கலர்ல பச்சை பச்சையா கிடைச்சிருக்கும். சரி அது ஒரு சைடுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் சன்லைட்டை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையா செக் பண்ணி பார்ப்பான். ஒண்ணு வேலைக்கு ஆகல, எல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சிட்டாங்க. இப்படித்தான் 1000 வருஷமா புலம்பிட்டு இருக்கான்னு வைங்க. கடைசியில இப்பந்தான் ஒருத்திய கண்டுபிடிச்சிருக்கான். அதுதான் நம்ம நெசுகோ. சன்னோட வெளிச்சத்துல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு டீமன் இவ மட்டும்தான். இனிமேட்டு அவனுக்கு கவலை இல்லையே. 1000 வருஷமா தேடிட்டு இருந்தவ இப்பதான் கிடைச்சிருக்கா. இவளை மட்டும் ஃபுல்லா இவன் அப்சர்வ் பண்ணிட்டான்னா இதுக்கப்புறம் இவனுமே சூரிய வெளிச்சத்துல சும்மா தாறுமாறா சுத்தலாம். அவளை நான் விரதா இல்ல, நான் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த பெர்ஃபெக்டான ஒருத்தி அவதான் அப்படின்ட்டு இப்ப அவளை தூக்க முடிவு பண்ணிட்டான். சரி அப்படியே கட் பண்ணா இங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதான் சண்டை போட்டு அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி கையை மூஞ்சி மோகரன் எல்லாத்தையும் பேத்து வச்சிருக்காங்களே. இதுல நல்ல விஷயம் என்னன்னா நம்ம நெசுகோ சன்லைட்ல சர்வைவ் ஆயிட்டா. அப்புறம் டான்ஜிரோ பாத்தீங்கன்னா டொகிட்டோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஏன்னா அவன் மட்டும் கரெக்டான டைம்ல ஸ்வாட தூக்கி போடலன்னா இந்நேரத்துக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்காது. அவன் நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லுமா. ஏன்னா அவனை பத்தி அவனுக்கே தெரியாம இருந்தப்போ டான்ஜிரோ தான் அவனை தெரிய வச்சிருக்கான். அதனால அப்படி தேங்க்யூ சொல்லுவான். பட் அவன் நான் எதுவுமே பண்ணலையே, எதுக்கு இப்படி சொல்றான்னு ஒரே ஷாக்கு. அவன் அதெல்லாம் விடு, என்னோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து சொல்றேன், ரொம்ப நன்றிம்பா. டொகிட்டோவா இப்படி பேசுறான்னு நம்பவே முடியல. அப்புறம் நெசுகோக்கு என்ன ஆச்சு, ஆளையே மாறின மாதிரி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கும் போது சைட்ல ஒரு உருமுறை சவுண்டு. வேற யாரும் இல்ல, ஹகனசுகா தான். எங்கடா உங்ககிட்ட கொடுத்த கத்தி, நான் அதை தீட்டணும்னு சொன்னல, அதை என்னடா பண்ணேன்னு கேட்ட உடனே அப்பர் ரேங்க் டீமன் கூட சண்டை போட யூஸ் பண்ணிட்டேன் தலைவா அப்படின்னு பதறிக்கிட்டே சொல்லுவான். சரி கத்தி எங்கன்னு கேட்டா அது எனக்கு தெரியல, நான் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் அப்படியே பிளாக் அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ நம்ம பையன் காப்பாத்தினானே ஒரு 3 பேரு,
அதுல ஒருத்தர் தான் அந்த ஸ்வாட வச்சிருப்பாரு. அது இங்கதான் இருக்குன்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே உடனே நம்ம டேஞ்சரோ கழுத்தை புடிச்சு கொய்யால நீ இந்த ஸ்வாடையும் உடைச்சிட்டு தானே அப்படின்னு உடனே இல்ல நான் உடைக்கல எனக்கு தெரியலம்பா. அவரு விடாம விரட்டு 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 விரட்டுன்னு அவனை போட்டு விரட்டி தள்ளுவாரு. அங்க இருக்கவங்க கத்திட்டு இருப்பாங்க, அட கிறுக்கு பாயிலே ஸ்வாட் இங்கதான் இருக்குது அதுக்கு எதுவும் ஆகலன்னு. ஆனா அந்த செவுட்டு பைய கேட்கற மாதிரி இல்ல. அப்பதான் மிட்சூரியோட என்ட்ரி. அடிச்சு புடிச்சு ஓடி வந்து எல்லாத்தையும் இறுகி புடிச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம், நம்ம உயிரோட இருக்கோம், எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு கதறி கதறி அழுவா. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அவளுக்கு நெசுகோவை பார்த்தோன்னு தூக்கி வாரி போடும், எப்படி அவன் நார்மல் ஆனான்னு. அப்புறம் என்ன அவளையும் புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரே கண்ணீர் மலை தான். அப்படியே கட் பண்ணா அந்த டாக்டர் டமையோவை காட்டுறாங்க. அவளுக்கு என்ன செம ஹாப்பி. ஏன்னா அந்த முக்கியமான டீமன்ஸுங்க இருக்காங்கல்ல, அதான் அந்த அப்பர் டீமன்ஸ், அவங்களோட பிளட்டையும் நெசுகோவோட பிளட்டையும் ரிசர்ச்சுக்காண்டி நம்மளால கொடுத்தான். அது அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. அதுல மெயினா ஒரு விஷயத்த சொல்லுவா. சகுசாக்கு வந்தப்போ முசன் என்ன பண்ணிருப்பான், ஒரு டைவர்ஷனை கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஆளை அங்க டீமனா மாத்தி இருப்பான். அந்த ஆளை இவன் நெசுகோவோட பிளட்டை யூஸ் பண்ணி மறுபடியும் பழையபடியா ஹியூமனாவே மாத்திருக்கா. அதாவது முசனோட கண்ட்ரோல்ல இருந்து அவனை ரிலீஸ் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாம இவன் நெசுகோவோட பிளட்டை வச்சு ரிசர்ச் பண்ணதுல ஏகப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா. அது அவளுக்கே ஆச்சரியம் தான். அவ பிளட்ல இருக்க காம்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனா அவளுக்கு புரியாத விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், அவளோட பிளட் எல்லாமே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்போது அவன் ஏன் இன்னும் பழைய நிலைமைக்கு மாறாம இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கான் தான் ஒரே குழப்பம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நெசுகோவோட மைண்ட்ல வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. அதை பிரையாரிட்டைஸ் பண்ணும்போது தான் அவளால ரீகெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சோ இதெல்லாத்தையுமே ஒரு லெட்டரா எழுதி அதை அந்த பூனை கிட்ட கொடுத்து அனுப்பி விடுவா. வேற யாருக்குள்ள நம்ம டேஞ்சரோக்கு தான். எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படியே கட் பண்ணா அந்த டீமன்ஸ் எல்லாம் அந்த வில்லேஜை கண்ணா பின்னான்னு நாசம் பண்ணாங்கல்ல, அது எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஊர் தலைவர் டெச்சினை காட்டுறாங்க. நல்லவேளை அவருக்கு எதுவும் ஆகல. அவரை கொட்டட்சு கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம டேஞ்சரோ கிராமத்தை விட்டு போறானாமா, அவனை வழி அனுப்பி வைக்கணும்ங்கிற மாதிரி சொல்லி காட்டுவாங்க. பார்த்தா பையன் வண்டியில தான் படுத்திருப்பான். அவனை எழுப்பி விட்டு நீ ஓகேவான்னு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மாத்தி தேங்க்யூ சொல்லுவாங்கன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம பையன் இந்த வில்லேஜையே காப்பாத்தி இருக்கானே, நம்ம பையன் தான் தன்னம்பிக்கை தன்னடக்கத்தோட இருப்பானே, நான் மட்டும் இதை பண்ணல, நாங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து போராடி தான் இதை சாதிச்சோம். அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் என்னது, அதான் டீமன்ஸை எதிர்த்து சண்டை போடுற ஹோப், அந்த கத்தி மட்டும் தான். அதை செய்யறது இந்த மாதிரி ஸ்வாட் ஸ்மித் தான். சோ நீங்க இல்லன்னா எங்களால அந்த டீமன்ஸை கொண்டிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னு அவருக்கும் சந்தோஷம். சரி உன் சிஸ்டர் எங்கன்னு கேட்டா அவன் அங்க இருக்க பொட்டிக்குள்ள தான் உட்கார வச்சிருப்பான். என்னடானா சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டா, அதனால தான் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஹகனசுக்கு அங்க ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பாரா. ஏன் இப்படி மறைஞ்சிட்டு இருக்கான் என்ன மேட்டர்னு கேட்டா, டேஞ்சரோ ஸ்வாட ரெடி பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டான்னு கடுப்புல இருக்காரு பாங்க. டேய் இங்க வாடானவனை கூப்பிட்ட உடனே அப்படியே குடிகார பையன் மாதிரி வந்து டேஞ்சரோ மூஞ்சல குத்துன்னு குத்தி நீ தான்டா இது எல்லாத்துக்குமே காரணம் கொய்யாலன்னு சொல்லிட்டு அவனை வாங்குவாங்கன்னு வாங்குவாரு. கொட்டட்சு தான் யோ அறிவு இருக்காயா உனக்கு, அவன் மட்டும் சண்டை போடல இந்நேரத்துக்கு கிராமத்தை மொத்தமாச்சு சம்பவம் பண்ணி இருப்பானுங்க, ஏன் அப்படி அறிவேட்டத்தனமா பண்றேன்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுவாங்க. ஆனா நிஜமாவே வந்ததே டேஞ்சரோ கூட பேசுறதுக்காக மட்டும்தான். உடனே நம்மால இந்த மாதிரி எனக்கு ஸ்வாட ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பானா. அவரு உன்னோட ஸ்வாட் இன்னும் ரெடி ஆகல, நீ பட்டர்ஃப்ளை மேன்ஷன்ல போய் வெயிட் பண்ணு, நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். உடனே மறுபடியும் ரெடி பண்றீங்களான்னு ஷாக் ஆகப்பான். ஆமா பிக்ஸ் பண்ண வேண்டாமாடா விளக்கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த டைம் கொட்டட்சு ஹகனசுகாவை வீம்புக்குன்னே கிண்டல் பண்ணுவானா. மனுஷன் கடுப்பாகி காலோட புடிச்சு கண்டமணிக்கு சுத்துன்னு சுத்தி தூக்கி வீசிடுவாரு. ரைட்டு எல்லாமே ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி என்னன்னா என்னோட பெஸ்ட்டை நான் காமிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம பையன் கிளம்புறான்பா. அவனை கூட்டு போறதுக்காக ஆள் வந்திருப்பாங்க. இந்த டைம் கண்ணை கட்டி மூக்கெல்லாம் அடைச்சுதான் கூட்டு போவாங்க. ஏன்னா ரூட்டு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு டீமன்ஸே கண்டுபிடிச்சு வந்துருச்சாமா. இனி ரூட்டு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, சரி எல்லாம் நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது திடீர்னு வண்டியை ஸ்டாப் பண்ணுவாங்களா. ஏன் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேட்பான். புசுக்குன்னு கண்ணில் இருக்க கட்டை கழட்டி விடுவா. பார்த்தா அந்த வில்லேஜ்ல இருக்க அத்தனை பேரும் டேஞ்சரோக்கு தேங்க்யூ நீ இல்லன்னா கண்டிப்பா எங்களால இதை பண்ணிருக்க முடியாது, எங்க வில்லேஜே உன்னாலதான் காப்பாத்தப்பட்டிருக்கு அப்படி எப்படின்னு அவனை பயங்கரமா பாராட்டி புகழ்ந்து தள்ளுவாங்க. சோ ஒரு வழியா பையன் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஒரு சூப்பரான ஹீரோ ஆயிட்டான். ஆக்சுவலா இங்க இருந்து போகும்போதே கண்ணை கட்டி மூக்கெல்லாம் அடைச்சுதான் கூட்டு போகணும். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம டேஞ்சரோ பார்க்கணும்ல, அதனால வில்லேஜை விட்டு போற வரைக்கும் மட்டும் அதை பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் பண்ணி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் மக்கள்லாம் அவனை பார்த்து பாராட்டுறதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே வருவான். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பயலோட அடுத்த மிஷன் எந்த லெவல்ல இருக்குன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.